தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். சிறகடிக்கும் பயணத்தை வழங்குவதற்காக திவ்யா. விடுமுறை கிடைத்தால் எங்காவது சுற்றுலா செல்ல வேண்டும் என்று நம்மில் எல்லோரும் ஏங்குவதுண்டு. ஆனால் எங்கு செல்வது, எப்படி செல்வது, எவற்றை பார்ப்பது என்ற திட்டமிடல் பலருக்கும் தெரியாத கலை. இந்த காலகட்டத்தை பயனுள்ள வகையில் சுற்றுலா செல்வதற்கு தந்தி தொலைக்காட்சி ஒரு வழிகாட்டியாக உங்கள் கரம் பிடித்து அழைத்து செல்ல தயாராக இருக்கிறது. சுற்றுலா வானில் உங்களை சிறகடித்து பறக்க தயார்படுத்தும் நிகழ்ச்சிதான் இந்த சிறகடிக்கும் பயணம். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்ற அவ்வை பாட்டியின் வார்த்தைகளுக்கு ஏற்ப அறியப்படாத ஆலய தலங்கள் எவை எவை, தெரிந்த கோயில்களின் தெரியாத தகவல்கள் என்னென்ன என்பதை சிறகடிக்கும் பயணத்தின் ஆன்மீக சுற்றுலாவில் உங்கள் பார்வைக்கு விருந்தாக்குகிறோம். அக்னிஸ்தலமான திருவண்ணாமலையில் குளிர்ந்த நீராக அருள் தருபவர் ரமண மகரிஷி. அவர் ஆன்மீக முக்தி அடைந்த தலம் இதுவாக இருந்தாலும் அவர் அவதரித்த இடம் நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? ஆன்மீக சுற்றுலா செல்ல உகந்த இடமாக உருமாறி உள்ள விருதுநகர் ரமண மகரிஷி இல்லத்திற்கு செல்வோம், வாருங்கள். ஆன்மீகத்தின் அருள் வடிவான ரமண மகரிஷி பிறந்தது தமிழகத்தில் வணிகத்திற்கு பெயர் பெற்ற விருதுநகர் மாவட்டத்தில் அருப்புக்கோட்டையிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள திருச்சுழிதான் அவர் அவதரித்த இடம். இங்குள்ள பழம்பெருமை மிக்க திருமேனிநாதர் கோயிலுக்கு மிக அருகில்தான் ரமண மகரிஷியின் இல்லம் அமைந்துள்ளது. ரமணர் இல்லத்தை பற்றி பார்க்கும் முன் இந்த திருமேனிநாதர் கோயிலை பற்றி பார்ப்போம். ராமநாதபுரம் சேது சமஸ்தானத்தை சேர்ந்த கோயில்களில் ஒன்றான இந்த திருமேனிநாதர் கோயிலில் சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக அருள் புரிகிறார். அது மட்டுமின்றி 7 நிலைகளுடன் கூடிய ராஜகோபுரம், அருக்கார் பீடம், சுவாமி சந்நிதிக்கு எதிரே உள்ள கபை கடல் தீர்த்தம், ஆஸ்தான மண்டபம், கம்பத்தடி மண்டபம், கொடிமரம், நந்தி பலிபீடங்கள், திருவாயிலின் இருமருங்கிலும் உள்ள விநாயகர், முருகன் என பல சிறப்புகள் உண்டு. பண்டை காலம் முதலே மிக முக்கிய புண்ணிய தலங்களில் ஒன்றாக விளங்கி வரும் இந்த திருமேனிநாதர் கோயிலுக்கு அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர், வாகீசர் உள்ளிட்ட தமிழ் தொண்டர்கள் வந்த பெருமையும் உண்டு. மிகவும் பிரபல்யமான இடம் இது. இந்த இடம் திருச்சுழியில் வந்து பாண்டி சிவஸ்தலத்தில் பாண்டி 14வது ஸ்தலத்தில் 10வது ஸ்தலமாக விளங்குகிறது. நால்வரில் சுந்தரமூர்த்தி நாயனாரும் மாணிக்க வாசகாரும் போற்றி வழிபட்ட தலம். கௌதமரகடி சாபம் விமோசனமாய் நிவர்த்தியான தலம். இத்தலம் 4 யுகமாக உள்ளது. வயலூர், முத்திபுரம், ஆவர்த்தபுரம், சூலபுரம், அரசவனம், சுழிகை, சுழிகாபுரி என பல்வேறு பெயர்களுடன் விளங்கி வரும் இந்த திருச்சுழியில் திருமேனிநாதர் கோயிலுக்கு மிக அருகில் உள்ள கார்த்திகேயன் தெருவில்தான் ரமண மகரிஷியின் இல்லம் அமைந்துள்ளது. சிவபக்தி மிகுந்த சுந்தரம் ஐயர், அழகம்மாள் தம்பதியருக்கு 1879 ஆண்டு டிசம்பர் திங்கள் 30ஆம் நாள் அவதரித்தவர்தான் ரமணர். திருமேனிநாதர் கோயிலால் பேறு பெற்ற திருச்சுழிக்கு மேலும் ஒரு தனித்தன்மையை உருவாக்கியது இவரின் பிறப்பு. தமது ஒப்பில்லா ஆன்மீக வாழ்க்கையாலும் சிந்தனைகளாலும் உலக பேறு பெற்ற பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி அவதரித்த இந்த திருத்தலம் சுந்தர மந்திரம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த இல்லத்தில் ரமணர் பிறந்த அறையில் நாள்தோறும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. பகவானுடைய தகப்பனார் சுந்தரமையர் காலமானதையொட்டி பகவான் இத்தலத்திற்கு வந்து தன்னுடைய தகப்பனாருக்கு இறுதி கடனை செய்து முடித்து செல்லும் போது செத்துப்போவது யார், நான் உடம்பா அந்த உயிரா, அந்த நான்கிறது யார் என்ற தத்துவத்தை மதுரையில் தான் கண்டுபிடித்தவுடன் 22 வருடமாக திருவண்ணாமலையில் இருந்து மௌனியாக இருந்து மௌன உபதேசம் செய்து உலகத்தை எல்லாம் தன் கண் பார்வையினாலேயே ஆக்கிரமித்துக் கொண்டார். அருளுக்கு உட்பட்ட வீதி என்ற விளக்கத்துடன் விளங்கி வரும் திருச்சுழிக்கு தமது பிறப்பால் புண்ணியத்தை தேடித்தந்த ரமணரை நினைவு கூறுபவர்கள் கர்ம வினைகளில் இருந்து விடுவிக்கப்பட்டு
மகரிஷியின் தயாள அருளால் பாதுகாக்கப்படுவார்கள் என்பது நம்பிக்கை. வெளியூர்களில் இருந்து ரயில் மூலம் வருபவர்கள் விருதுநகர் ரயில் நிலையத்தில் இறங்கி அங்கிருந்து பேருந்து மூலம் திருச்சுழிக்கு செல்லலாம். அது மட்டுமின்றி விருதுநகர் மானாமதுரை மார்க்கத்தில் பாசஞ்சர் ரயிலில் சென்றால் திருச்சுழி ரயில் நிலையத்திலேயே இறங்கிக் கொள்ளலாம். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்ற அவ்வை பாட்டியின் வார்த்தைகளுக்கு ஏற்ப அறியப்படாத ஆலய தலங்கள் எவை எவை, தெரிந்த கோயில்களின் தெரியாத தகவல்கள் என்னென்ன என்பதை சிறகடிக்கும் பயணத்தின் ஆன்மீக சுற்றுலாவில் உங்கள் பார்வைக்கு விருந்தாக்குகிறோம். செங்குட்டுவன் ஆட்சி காலத்தில் வாஞ்சி மாநகரம் என்றழைக்கப்பட்ட தற்போதைய கரூருக்கு 2000 ஆண்டு கால வரலாறு உண்டு. அமராவதி நதிக்கரையில் அமைந்துள்ள அழகான மாவட்டம் இது. இதற்கு பெருமை சேர்க்கும் ஆன்மீக தலங்களில் அதிகம் பேசப்படாத 2 வரலாற்று சிறப்பு கொண்ட கோயில்கள் உள்ளன. அதில் ஒன்று சிந்தலவாடி நரசிம்மர் ஆலயம், மற்றொன்று கரூரார் சந்நிதி. கரூர் மாவட்டம் மகாதானபுரம் அருகில் உள்ள சிந்தலவாடி கிராமத்தில் அமைந்துள்ளது யோக நரசிம்மர் ஆலயம். சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்ரீ முஷ்ணம் ஆர்யாச்சார் கருப்பத்தூர் காவிரி கரையில் இருந்து கல்வடிவில் சுயம்புவாக காட்சியளித்த நரசிம்மரை தலையில் சுமந்தபடி தென்மேற்கு திசையில் சென்று கொண்டிருந்தார். சிந்தலவாடி கிராமம் வழியே சென்ற போது தாகம் எடுத்ததால் கல்லை இறக்கி வைத்த ஸ்ரீ முஷ்ணம் ஆர்யாச்சார் தாகம் தீர்த்து கொண்ட பின் அந்த கல்லை எடுக்க முயன்றார். அப்போது அசைக்க முடியாமல் அவர் அவதிப்பட்டதாகவும், வானத்திலிருந்து தோன்றிய ஒரு குரல் அந்த இடத்திலேயே கல்லை பிரதிஷ்டை செய்து வழிபடுமாறு கூறியதாக வரலாறு. ஸ்ரீமுஷ்ண ஆரியாச்சாரங்கிறவர் வேத பாடசாலை வச்சு நடத்திட்டு இருந்தாரு. அவருக்கு சொப்னமாகி, இந்த மாதிரி நான் கருப்பத்தூர்ல இருக்கேன்பா, எனக்கு விழிப்புப்படுது, நீ என்னை எடுத்துட்டு எங்க ரொம்ப பாரம் தரணும் அங்க பிரதிஷ்டை பண்ண அப்படின்னு சொல்லி ஆகியாயிருக்கு. அவருக்கு ஆகியாயிருக்கு. உடனே அவர் பார்த்து இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துடணும்னா, இங்க வந்தோடனே தட்சிணா இந்த பக்கம் கோயில் இருக்கும், இங்க காவிரிக்கரை ஓரமா இருக்கணும், யோகத்துல இருக்கனால காவிரிக்கரை ஓரமா இருக்கணும்னால இங்க சுவாமி பிரதிஷ்டாபனம் பண்ணியிருக்காங்க. அதன்படி அமைக்கப்பட்ட யோக நரசிம்மர் மற்றும் பக்த ஆஞ்சநேயர் விக்கிரகங்களை பிரதிஷ்டை செய்து கன்னட பிராமண முறைப்படி நாள்தோறும் பூஜைகளும் நடத்தப்பட்டு வருகிறது. ஒரே சந்நிதி கர்ப்ப கிரகத்தில் 2 ஆஞ்சநேயர் விக்கிரகங்கள், மற்றொரு சந்நிதி கர்ப்ப கிரகத்தில் யோக நரசிம்மர், நர்த்தன கிருஷ்ணர் விக்கிரகமும் அமைந்திருப்பது இக்கோயிலின் தனி சிறப்பு. நவ கிரகங்களுக்கு அதிபதியான இந்த யோக நரசிம்மரை வழிபடுபவர்களுக்கு சகல நன்மைகளும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. மனிதருக்கு சுகங்கள் கஷ்டங்கள் வர்றது நவகிரகத்தினாலதான் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. அதனால அது பரிகாரம் ஆகும் அப்படின்னா நம்ம நரசிம்ம சுவாமி நமஸ்காரம் பண்ணோம்னா கண்டிப்பா எல்லாம் பரிகாரமாகி எல்லாம் சந்தோஷமா இருக்கும். கரூரில் இருந்து 30 கிலோமீட்டர் தொலைவிலும், திருச்சியில் இருந்து 45 கிலோமீட்டர் தொலைவிலும் கரூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் இந்த கோயில் அமைந்துள்ளது. வெளியூரில் இருந்து வரும் பக்தர்கள் பஸ் அல்லது ரயில் மூலம் லாலாபேட்டை அல்லது மகாதானபுரத்திற்கு வந்து அங்கிருந்து டவுன் பஸ்கள் மூலம் சிந்தலவாடிக்கு செல்லலாம். மங்களநாதர் என்ற பெயர் கொண்ட சிவபெருமான் தனது மனைவி பார்வதி தேவிக்கு வேத ஆகமங்களின் ரகசியங்களை உபதேசித்த இடம் என்பதால் இந்த தலத்திற்கு உத்தரகோச மங்கை என்னும் பெயர் வந்தது. ராமநாதபுரத்தில் இருந்து ராமேஸ்வரம் செல்லும் சாலையில் அமைந்துள்ள இந்த கோயில் மிகவும் பழமை வாய்ந்தது. மண் தோன்றிய போதே மங்கை தோன்றியது என்னும் பழமொழி இதன் பழமையை உணர்த்துவதாகும். சிதம்பரம் கோயில் தோன்றியதற்கு முன்பே இக்கோயில் தோன்றியதாக வரலாறு சொல்கிறது. இங்குள்ள நடராஜர் சிலை மிகவும் அற்புதமான ஒன்று. 5½ அடி உயரத்தில் முழுக்க முழுக்க மரகத கல்லால் ஆனது. ஆசியாவிலேயே
இங்கு மட்டும்தான் மரகத நடராஜர் சிலை உள்ளது இதன் தனி சிறப்பு. மரகதத்துக்கு அதிர்வை தாங்கும் சக்தி இல்லை என்பதால் இங்கு மேளம் அடிக்கப்படுவதில்லை. வருடம் முழுவதும் சந்தனம் பூசப்பட்டிருக்கும் இந்த மரகத நடராஜர் சிலையை மார்கழியில் வரும் ஆருத்ரா தரிசனத்தன்று மட்டுமே முழுமையாக தரிசிக்க முடியும். மற்ற நாட்களில் சந்தனம் பூசிய நடராஜரை தான் பார்க்க இயலும். இங்குள்ள நடராஜர் சபை ரத்தின சபை என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. இந்த கோயிலில் உள்ள தல விருட்சமான இலந்தை மரம் 3000 ஆண்டு பழமையானது என்று கூறப்படுகிறது. இந்த தலத்தில் மாணிக்க வாசகரும் லிங்க வடிவில் காட்சி தருவது கூடுதல் சிறப்பு. இந்த கோயிலின் தல வரலாற்றில் ராவணனின் மனைவி மண்டோதரியின் பெயர் குறிக்கப்பட்டிருப்பதும், மூலஸ்தன மதிலில் உள்ள கல்வெட்டுகளில் மண்டோதரியின் பெயர் பொறிக்கப்பட்டிருப்பதும் இக்கோயிலின் பழமைக்கு மற்றுமொரு சான்று. உத்தரம் என்றால் உபதேசம், கோஷம் என்றால் ரகசியம், மங்கை என்றால் பெண். பார்வதிக்கு பரமசிவன் உபதேசம் முன்ன இடம். மண்முந்தியோ மங்கை முந்தியோ என்ற பெயர். மண் தோன்ற காலத்தே சிவபெருமான் இருந்ததாக வரலாறு. சுவாமியின் திருநாமம் மங்களநாதர். ராவணன் சிவபக்தன், மண்டோதரி சிவபக்தி. மண்டோதரிக்கு நீண்ட காலமாக திருமணம் ஆகாமல் தடைபெற்றதால் மண்டோதரி பிரார்த்திக்க செய்து சிவபெருமான் காட்சி கொடுத்த காரணத்தால் மண்டோதரிக்கு திருமணம் ஆனது. இந்த மங்களகரமான காரியம் செய்ததால் சுவாமியுடைய திருநாமம் மங்களநாதர் என்றும் அம்பாளுடைய திருநாமம் மங்களேஸ்வரர் என்றும் பெற்றது. இங்கு வரும் பக்தர்களுக்கு திருமணம் தடை நீங்கி வேண்டுவோருக்கு வேண்டிய வரங்கள் பகவான் அருள்பாலித்து வருகிறார். மதுரை ராமநாதபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது இந்த உத்திரகோச மங்கை கோயில். சென்னை உள்ளிட்ட வெளியூர்களில் இருந்து ரயில் அல்லது பேருந்து மூலம் ராமேஸ்வரம் சென்று அங்கிருந்து உள்ளூர் பேருந்து மூலம் இந்த கோயிலுக்கு செல்லலாம். இந்தியாவில் அதிகளவில் சிமெண்ட் உற்பத்தி செய்யப்படுவது அரியலூரில்தான். தேம்பாவணி அருளிய வீரமா முனிவரால் உருவாக்கப்பட்ட அடைக்கல மாதா ஆலயம் இந்த பகுதியின் முக்கியமான சுற்றுலா தலங்களில் ஒன்று. திருக்காவலூர் என அழைக்கப்படும் ஏலாக்குறிச்சி அரியலூர் மாவட்டத்திற்கு உட்பட்டது என்றாலும் தஞ்சை மாவட்டம் கொள்ளிடம் ஆற்றங்கரையில் இது அமைந்துள்ளது. 1710ஆம் ஆண்டு கிறிஸ்தவ மதத்தை பரப்புவதற்காக இத்தாலியிலிருந்து வந்த கொஸ்டான்சோ ஜுசேப்பே பெஸ்கி என்ற வீரமா முனிவர் கோவாவில் இருந்து கால்நடையாக மதுரை வந்தார். தமிழர்களிடையே கிறிஸ்தவ மதத்தை பரப்புவதற்காக தமிழ் மொழியை ஆர்வத்துடன் கற்றுக்கொண்ட வீரமா முனிவர் 1716ஆம் ஆண்டு ஏலாக்குறிச்சியின் 3வது பங்கு தந்தையாக நியமிக்கப்பட்டார். இதையடுத்து அங்கு மாதாவுக்கான ஆலயத்தை கட்டிய வீரமா முனிவர் லண்டனில் இருந்து கொண்டு வரப்பட்ட அடைக்கல மாதா சிலையை அதில் நிறுவினார். அந்த சிலை புன்னகையும் பொன்னகையும் அணிந்த தமிழ் பெண் உருவில் வடிவமைக்கப்பட்டிருப்பது கூடுதல் சிறப்பு. சரபோஜி மன்னரின் அடக்குமுறைக்கு பயந்து தஞ்சாவூரில் இருந்து அடைக்கலம் தேடி வந்த கிறிஸ்தவர்களுக்கு இடம் அளித்ததால் அந்த அன்னை அடைக்கல மாதா என்ற பெயருடன் அழைக்கப்பட்டார். மன்னன் சரபோஜியும் அவருடைய மகன் ஷாஜியும் செய்த கொடுமையின் காரணமாக கிறிஸ்தவ மக்கள் அனைவரும் அந்த மன்னனுடைய எல்லைக்கு அப்பாற்பட்ட பகுதியாகிய கொள்ளிட கதையை கடந்து இருக்கிற வடப்பகுதியில் குடியேறினார்கள். அப்ப இந்த பகுதியினுடைய 3வது பங்கு தந்தையாக பொறுப்பெடுத்த வீரமா முனிவர் இத்தாலி நாட்டில் உள்ள திருத்தந்தை அவர்களுக்கு கடிதம் எழுதி அந்த திருத்தந்தையினுடைய ஒப்புதலோடு மணிலாவிலிருந்து சிறப்பான விதத்தில் அடைக்கல அன்னையை ஒரு தமிழ் பெண்ணாகவே வடிவமைத்து நம்முடைய பாரத தேசத்திற்கு 1730ஆவது ஆண்டு கொண்டு வருகின்றார். அந்த காலத்தில் அரியலூர் பகுதியை ஆட்சி செய்த அரங்கப்ப மழவராய நயினார் மன்னர் தீராத நோயால் பாதிக்கப்பட்டிருந்ததாகவும் அந்த நோயை வீரமா முனிவர் மாதாவை வணங்கி பூசிய சேற்றால் குணப்படுத்தியதாகவும் வரலாறு. இதனால் மகிழ்ச்சியடைந்த மன்னர் மாதா கோயிலுக்கு நிலக்கொடை அளித்ததை அறிவிக்கும் கல்வெட்டு சாசனமும் அங்கு இருக்கிறது. அரியலூரில் இருந்து 25 கிலோமீட்டர் தொலைவிலும் தஞ்சாவூரில் இருந்து 30 கிலோமீட்டர் தொலைவிலும் தஞ்சை
அரியலூர் பெரம்பலூர் தேசிய நெடுஞ்சாலையில் இந்த ஏலாக்குறிச்சி அடைக்கல மாதா கோயில் அமைந்துள்ளது. வெளியூர்களில் இருந்து வருபவர்கள் அரியலூர் அல்லது தஞ்சை ரயில் நிலையத்தில் இறங்கி அரசு மற்றும் தனியார் பேருந்து மூலம் ஏலாக்குறிச்சிக்கு செல்லலாம். தகடூர் எரிந்த இளஞ்சேரல் இரும்பொறை என்று சங்க இலக்கியத்தில் குறிப்பிடப்படும் தகடூர்தான் இன்றைய தருமபுரி. இங்குள்ள கால பைரவர் கோயில் தென்னாட்டின் காசி என்ற பெருமையை தருமபுரிக்கு பெற்று தந்துள்ளது. தருமபுரி மாவட்டம் அதியமான் கோட்டையில் 9ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது கால பைரவர் கோயில். அந்த காலகட்டத்தில் தருமபுரியை ஆண்ட அதியமானின் அமைச்சரவையில் பல்வேறு பிரச்சனைகள் இருந்ததாகவும் அதை தீர்ப்பதற்காக காசியில் இருந்து கொண்டுவரப்பட்ட கற்களை கொண்டு இந்த காலபைரவர் கோயில் உருவாக்கப்பட்டதாகவும் வரலாறு. அதியமான் கோட்டையில் அதியமானால் உருவாக்கப்பட்ட இந்த கோயிலில் நவகிரகங்களும் உள்ளன. இந்தியாவில் காசிக்கு அடுத்தபடியாக கால பைரவருக்கென தனி ஆலயம் அதியமான் கோட்டையில் மட்டுமே உள்ளது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமின்றி அதியமான் ஆட்சியை நினைவுபடுத்தும் வகையில் அவ்வைக்கு அவர் நெல்லிக்கனி கொடுத்த சம்பவங்கள் அனைத்தும் கோயிலின் சுற்றுப்புற சுவர்களில் கற்சிற்பங்களாக வடிவமைக்கப்பட்டிருப்பது கூடுதல் சிறப்பு. 1200 ஆண்டு கால பழமை வாய்ந்த இந்த கோயிலுக்கு வந்து கால பைரவரை வணங்குபவர்களுக்கு சிக்கல்கள் தீர்ந்து நன்மைகள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. காலபைரவருக்கென்று தனி திருக்கோயில் இந்தியாவிலே 2 இடம் தந்தார். முதலிடம் காசி, அதற்கடுத்த அபியங்கள் விளங்கக்கூடியது தட்சிண காசி என்று சொல்லக்கூடிய இந்த இடம் மட்டும்தான். 1700 வருடம் மிகவும் பழமை வாய்ந்த திருக்கோயில். கோவில் என்றால் விநாயகர் பெருமான் இருக்கும். இங்க விநாயகர் பெருமான் கூட இருக்காது. ஆதி அந்தம் பரம்பொருள் எல்லாமே காலபைரவர். அந்த சொல்லிட்டு நவகிரகத்துக்கு மாத்திரம் மேல்கூரையில நவகிரகத்தோட சக்கரம் அமைச்சிருக்காங்க. அந்த சக்கரத்தின் அந்த சக்கரத்தின் நிழல் நம்மள படும்போது நவகிரக தோஷ நிவர்த்தியாக நம்மளுக்கு பரவ பக்தருக்கு அனைவருக்கும் வேண்டுவாருக்கு வேண்டும் அறிவுறுத்திக் கொண்டிருக்கிறார் காலபைரவர். தர்மபுரி ரயில் நிலையத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் தர்மபுரி சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள இந்த கோயிலுக்கு செல்ல அரசு மற்றும் தனியார் பேருந்து வசதிகள் உள்ளன. என்ன நேர்களே, தமிழகத்தில் உள்ள அதிகம் அறியப்படாத அரிய ஆன்மீக தலங்கள் பற்றி பார்த்தோம். ஒரு நாளில் சுற்றி பார்க்கக்கூடிய இடங்கள் பற்றிய சுவையான தகவல்களை நாளை பார்க்கலாம். இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.